ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வாழைத்தோட்டத்தை பார்க்கலாம். ரொம்ப நல்லாச்சு அப்டேட் கொடுத்து. மழை இன்றைக்கி தான் விட்டு இருக்குது. கொஞ்சோண்டு வெயில் காட்டுது. ட்ரெஸ்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். வாழையை பார்ப்போம். இது பாருங்கள், இப்போ தான் வந்து கன்று போட்டிருக்கு. வாழை வந்து குட்டி போட்டிருக்குன்னு சொல்லுவோம்ல, அது இது ஆல்ரெடி நான் இந்த இடத்துலேருந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். வீட்டை ஒட்டி இருக்கு பாருங்கள். என் பையன் கொண்டு வந்து இங்கே நட்டு வச்சுட்டு போயிட்டான். மணத்தக்காளி கீரை இருந்தது, ஆனால் அந்த பூச்சி மாதிரி விழுந்துடுச்சு. இது ஆல்ரெடி நான் சாப்பிட்டு வந்துருக்கலாம், விட்டுட்டேன். இது நிறைய இங்கே வாழையெல்லாம் இருக்குது. இது ஒன்று வந்துட்டு இந்த ஒன்று வாழை வந்து தார் போட்டிருக்க மாதிரி இருக்கே. ஏப்பா, ஆமாம், வாழை தார் போட்டிருக்கு. இது வந்து முந்தையா பூவையானு தெரில, பூவந்தாருன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், கொஞ்சம் பெருசாகட்டும் பார்ப்போம். இது வந்து இப்போ நான் வந்து புதுசாக இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணி இந்த பைப் வச்சுருக்கேன், தண்ணியெல்லாம் போட்டு விட்டுக்கலான்ட்டு. கற்பூரவள்ளி வந்து ஒரு தார் போட்டிருக்கு. கீழே விட அடசலாக இருக்குது. இது இட்லி பூச்செடி. இன்னும் போக வேணாம், அந்த சைடாக போய்க்கலாம். தெரியுதா? கற்பூரவள்ளி வாழை போட்டிருக்கு தார். சாயிற மாதிரி இருக்குது. 2 மரம் கொடுத்து முட்டு கொடுக்கணும். நல்லாயிருக்கும். தேன் வாழைன்னு சொல்லுவாங்களே அது. அப்புறம் வாழைக்குட்டி நட்டு வச்சுருக்கான் என் பையன். நல்லாவே தளர்த்து வந்திருக்கு. வாழை வந்து தார் போட்டிருக்கு. இந்த பக்கம் தார் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சீப்பு வச்சுருக்கு. நல்லா உயரமாக போகுது. கட் பண்ணி விடணும், இல்லைன்னா காற்றுக்கு வந்து விழுந்துடும். வாழைத்தண்டியை வந்து சரி பண்ணி விடணும். எவ்வளோ தான் வந்து க்ளீன் பண்ணோன்னாலும் திருப்பி வந்து வீணாகிடுது. வளர்ந்து வீணாகிடுது. இது வந்து அடுக்குமல்லி கொண்டு வந்து வச்சேன். அது நல்லா வந்து மழைக்கு தளர்த்து வந்திருக்கு. சூப்பர். இந்த அளவு ஒன்று வாழை தார் போட்டிருக்கு. வாழை தார் போடுறதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. அது வந்து காற்றுல அடிபடாமல் சேஃப்டியாக இருக்கணுமே, அது ரொம்ப கவலையாக இருக்குது. மழை வந்து இன்றைக்கி தான் விட்டுருந்ததுனால நான் வீடியோ எடுக்க முடியுது. இது பாருங்கள், குட்டியாக இருக்குது. இப்போ வாழை குட்டி வச்சு நல்லாவே வந்திருக்கு. இதுவும் அதோடு சேர்த்து வச்ச வாழை குட்டி தான். இதுவும் ஒரு சுண்டைக்காய் செடி இருக்குது. கிட்ட போக முடியல. இதெல்லாம் க்ளீன் பண்ணதுங்க ஆல்ரெடி. திருப்பி வந்து முளைச்சி வந்துடுது. இதெல்லாம் புல்லெல்லாம் அகற்றணும். பார்த்து அடி வைக்கணும். பயமாக இருக்குது. பின்னாடி வேறு தண்ணி கிடக்கா, பாம்பு எதாக இருக்குமோ. இது வந்து இது இருக்குது பாருங்கள், மல்லிச்செடி வாங்கி வந்து வச்சேன். அது அப்படியே இருக்குது. வளரவும் இல்லை, இதாகவும் இல்லை. எவ்வளோ அடசலில் வச்சா எப்படி அது வரும்? அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். தென்னங்குட்டி இப்போ தான் வந்து தென்னம்பிள்ளை வச்சு ஓரில் வந்துட்டுருக்கு. சூப்பர். இந்த அளவு ஒரு வாழை தார் போட்டிருக்கு. அது கவனிக்கவே இல்லையே. பார்ப்போம். இந்த வாழை மரம் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே அந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல, அது போக முடியுதான்னு பார்ப்போம். இந்த வாழை மரம் எல்லாமே, அந்த வாழை மரம் எல்லாமே பார்த்திங்கனாக்கா வந்து மொந்தந்தாறு கறி வாழைன்னு சொல்லுவோம்ல, அதை சேர்ந்தது. ஒன்று தாங்க வச்சோம். எப்படி வந்து கத்தையாக வந்துச்சுன்னே தெரியல. அந்த ஒரு வேப்ப மரம் வேறு மண்டி ஒரு தென்னம்பிள்ளையை மடக்கிடுச்சு. இப்போ எதுவுமே கை வைக்க முடியாது. இப்போக்கி கை வச்சோன்னு பார்த்துக்கோங்களேன், மழை நேரம் எதுவுமே செய்ய முடியாது. பின்னாடியும் தண்ணி இருக்குது. கொல்லையில் தண்ணி விழுந்துச்சு. நிறைய இருக்குது வாழை மரம். ஆனால் எதுவும் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சுத்தமாக எடுத்து விட்டுட்டு, இது வந்து கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம். இது ஒரு செடி வந்துன்னா ஏரியா ஃபுல்லாக படர்ந்து அழிச்சிடும். போன வருஷம் அவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் ரிமூவ் பண்ணால் திருப்பி எப்படி வந்துச்சுன்னே தெரியல. எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டு வாழைத்தோட்டம் நல்லா இருக்கா? எப்பா கொசு கடிக்குது. இதுதான், இது வந்து கறி வாழை தார் போட்டிருக்கு. இது போய் எடுக்க முடியாது போல இருக்கே வீடியோ. சப்பா, சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பலாம் இது வந்து தார் போடாதில்ல, குட்டி மரம் தான். ஒரு 3 சீப்பு போட்டிருக்கு. செம்மையாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தார் போட்டிருக்கு. இதெல்லாம் முத்தின உடனே அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு நான் மறுபடியும் காமிக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த தோட்டத்தை கிளியர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஏன்னா ஆள் வர சொன்னால் இப்போ இந்த டயத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கல. இது மொந்தந்தார் கறி வாழைன்னு சொல்லுவாங்கள்ல, அது
இது வந்து தேன் வாழை. தேன் வாழைனாக்க கற்பூரவள்ளின்னு சொல்லுவோம்ல, அந்த வாழை. இது ரொம்ப ரேரு. எங்கள் வீட்டில் ஒரு மரம் தான் இருக்குது. அது வந்து இந்த மரத்தில் இது வந்து சாஞ்சிட்ருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்போயோ சாஞ்சிருக்கும். இந்த மரத்தை இது வந்து தற்காத்துட்டுக்கிட்டு இருக்குது. தேங்க்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது பூவந்தாறு. ஒரு 4-5 சீப்புக்கு மேலே வச்சுருக்குன்னா நல்லா ஹைட்டு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது மரம். அந்த பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. பார்க்கலாம் தாங்குதா காற்றுக்குன்னு. அடுத்தது இது பூவந்தாறு. இதுவும் பூவந்தாறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இவ்வளோ தான் நம்மளோட வாழைத்தோட்டத்தோட அப்டேட்டு. இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து இது வந்து கறி வாழைன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு அப்டேட் கொடுக்குற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.